வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். ஒரே ஒரு சின்ன ஐடியா, ஆனா அது நம்ம லைஃபையே பாக்குற விதத்தை டோட்டலா மாத்திடும். நம்ம லைஃப்ல வர கஷ்டங்கள நாம எப்படி டீல் பண்றோங்கிறதையே புரட்டி போட போற ஒரு ஆழமான கருத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த மொத்த ஐடியாவோட மையமே சத்குருவோட இந்த வார்த்தைகள்ல தான் இருக்கு. முதல்ல தமிழ்ல கேட்போம். வாழ்க்கை உங்கள் மீது எதை வீசினாலும் அதற்கு எப்படி பதிலளிப்பது என்பதை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. இந்த தேர்வை எப்போதும் பயன்படுத்தினால் நீங்கள் வெற்றிகரமான மனிதராக இருப்பீர்கள். கொஞ்ச நேரம் இந்த வார்த்தைகள் அப்படியே உள்வாங்கி பாருங்க. இது நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விதானே. நம்ம கண்ட்ரோல்லையே இல்லாத எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அப்போ நம்மளோட உண்மையான பவர் எங்க தான் இருக்கு? வாங்க, இதுக்கான பதில தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரி, வாங்க இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம முதல் பகுதிக்கு போலாம். வாழ்க்கையின் மாறாத யதார்த்தம். இது என்னன்னா, நாம எல்லாரும் ஏத்துக்கிட்டே ஆக வேண்டிய ஒரு உலகளாவே உண்மை. அந்த கோட்ல வர முதல் லைன் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதாவது, வாழ்க்கைய நம்ம மேல சில விஷயங்களை வீசும். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், இல்ல நாம சுத்தமா எதிர்பார்க்காத ஒன்னா கூட இருக்கலாம். இதுல யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. இது ஒரு கான்ஸ்டன்ட், மாத்தவே முடியாத ஒண்ணு. இப்போ இந்த உதாரணங்களை பாருங்களேன். எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிறது தான். டிராஃபிக் ஜாம், திடீர்னு யாராவது நம்மள விமர்சிக்கிறது, கடுப்பேத்துற மாதிரி ஒரு இமெயில், ஏன் வெதர் கூட, இல்லனா மத்தவங்களோட செயல்கள், இதெல்லாம் தான் அந்த கோட்ல சொல்ற மாதிரி வெளிப்புற நிகழ்வுகள். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? இல்லதானே. அப்போ எதுதான் நம்ம கையில இருக்கு? இங்கேதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போலாம். உங்களின் அசைக்க முடியாத சுதந்திரம். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒரு பக்கம் ஸ்டிமுலஸ், அதாவது நமக்கு என்ன நடக்குதுங்கிறது. இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இன்னொரு பக்கம் ரெஸ்பான்ஸ், அதாவது நம்மளோட தேர்வு. இது கம்ப்ளீட்டா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு பாத்தீங்களா? அங்கதான் நம்மளோட உண்மையான பவரே ஒளிஞ்சிருக்கு. இத நாம ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த வார்த்தையை பிரிச்சு பாருங்க. எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட், அதாவது உணர்ச்சி வசப்பட்டு உடனே ரியாக்ட் பண்ணாம நம்மளோட பதில கான்ஷியஸா தேர்ந்தெடுக்கிற திறன். இது வெறும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, இது செலக்ட் பண்றதுக்கான பவர். திரும்பவும் அந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். சத்குரு சொன்ன மாதிரி, அதற்கு எப்படி பதிலளிப்பது என்பதை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. இந்த ஃப்ரீடம் தான் நம்ம பர்சனல் பவரோட அஸ்திவாரமே. ஓகே, இந்த சாய்ஸை நம்ம எப்பவும் யூஸ் பண்ணா ஒரு சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங் ஆகலாம் அந்த கோட் சொல்லுது. ஆனா இங்க சக்சஸ்னா என்ன? அதை பத்தி தான் நம்ம அடுத்த பகுதியில பார்க்க போறோம். வெற்றியின் வரையறை. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். இங்க நாம பேசுற வெற்றிங்கிறது பணம், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கிடையாது. இது அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு இனஸ்டி. அப்போ அதென்ன? இந்த இடத்துல வெற்றினா கஷ்டம் வரும்போது அதிலிருந்து மீண்டு வர்றது, நம்ம வேல்யூஸை விட்டு கொடுக்காம இருக்கிறது, சுத்தி எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் மனசுக்குள்ள அமைதியா இருக்கிறது, கடைசியா நம்ம கான்ஷியஸா செலக்ட் பண்ண ஒரு வாழ்க்கையா வாழறது. இதுதான் அந்த சாய்ஸ்ல இருந்து நம்ம கிடைக்கிற உண்மையான வெற்றி. இந்த ஐடியா எல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி பிராக்டிகலா அப்ளை பண்றது? வாங்க தியரியிலிருந்து ஆக்ஷனுக்கு போலாம். நம்ம அடுத்த பகுதி யோசனையிலிருந்து செயலுக்கு. இதுக்கு ஒரு சிம்பிளான ஈஸியா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. தி பவர் ஆஃப் பாஸ், அதாவது ஒரு நிமிஷம் நிறுத்துறது. ஸ்டெப் 1, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஓகே இது நடந்திருக்குன்னு ஜஸ்ட் அதை கவனிங்க. ஸ்டெப் 2, ஒரு டீப் பிரீத் எடுங்க. இது அந்த ஸ்டிமுலஸுக்கும் உங்க ரெஸ்பான்ஸ்க்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸை உருவாக்கும். ஸ்டெப் 3, இப்போ நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெளிவா முடிவு பண்ணி தேர்ந்தெடுங்க. இந்த சின்ன கேப் தான் எல்லாத்தையும் மாத்த போகுது. திரும்பவும் அந்த கோட்டோட கடைசி பகுதிக்கு வருவோம். இந்த தேர்வை எப்போதும் பயன்படுத்தினால் நீங்கள் வெற்றிகரமான மனிதராக இருப்பீர்கள். அந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்போது நாம இந்த வாக்குறுதியை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கையோட தரம் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத வச்சு தீர்மானிக்கப்படுறது இல்ல. அதுக்கு பதிலா நீங்க அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கங்கிறத பொறுத்து தான் அது அமையுது. இதுதான் இந்த முழு விஷயத்தோட சாராம்சமே. அதனால இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த சுதந்திரத்தை வச்சு இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க?